இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சந்திப்பு. பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகான தற்போதைய நிலை மற்றும் எல்லை பாதிப்பு நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை. பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் 6 பேர் சென்னையில் இருந்து இலங்கை சென்றதாக வெளியான தகவலால் பரபரப்பு. உளவுத்துறை தகவலை அடுத்து பண்டாரநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை. பகல்காம் சம்பவம் எதிரொலியாக பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதிப்பு. தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரும் நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்றும் அறிவிப்பு. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்களுக்கு தடை விதிப்பு. இந்திய கொடியேந்திய கப்பல்களும் பாகிஸ்தான் செல்ல தடை விதித்து மத்திய அரசு அதிரடி உத்தரவு. பாகிஸ்தானுக்கான அஞ்சல் மற்றும் பார்சல் பரிமாற்றங்களை நிறுத்த மத்திய அரசு முடிவு. வான் மற்றும் தரை வழியாக பாகிஸ்தானுக்கு பரிமாற்றம் செய்யவும் தடை விதிக்க இருப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தொடர்பு. தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் இருப்பதற்கான ஆதாரங்கள் என்ஐஏவுக்கு கிடைத்திருப்பதாக தகவல். மோடியும் அமித்ஷாவும் அனுமதியளித்தால் தற்கொலை படையாக பாகிஸ்தான் செல்ல தயார். கர்நாடக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஜாமீர் கான் ஆவேசம். ಸುಸೈಡ್ ಬ್ಯಾಗ್ ಹಾಕ್ತೀನಿ ನಾನು ಓಪನ್ ನಾನು ಹೇಳ್ತಲ್ಲ ಕೇಳಿಲಿ ನಾನು ತಮಾಷೆಗೆ ನಾನು ಜೋಶಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಈ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಗತಿ ಇದ್ರೆ ಸುಸೈಡ್ ಬ್ಯಾಂಕ್ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು ಅಮಿತ್ ಶಾ சென்னையில் இருந்து இலங்கை செல்லும் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த எச்சரிக்கையை அடுத்து கொழும்பு சென்ற விமானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று விளக்கம். ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு. திமுக கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். உழைப்பால் வெல்லுங்கள் என்பதுதான் தன்னுடைய வேண்டுகோள் என்றும் பேச்சு. அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்துவதாக மத்திய பாஜக அரசுக்கு திமுக கண்டனம். எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் ஆதரவுடனும் திமுக எதிர்கொள்ளும் என்றும் திட்டவட்டம். அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். தலைமைக்கே சிக்கல் வரும் என்ற பயத்தால் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாக விமர்சனம். பாஜகவின் அரட்டல், மிரட்டல், உருட்டல் அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும். திமுகவில் வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும் என்றும் அறிவுரை. கூட்டணி வைக்க வேண்டும் என எங்களை யாரும் மிரட்டி பணிய வைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இடி சோதனையை கண்டு திமுக அமைச்சர்களுக்கு தான் பயம் என்றும் விமர்சனம். அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. செங்கல்பட்டு அருகே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக நிர்வாகிகளுடனான மையக்குழு ஆலோசனை கூட்டம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக செயல்பாடு குறித்து முக்கிய ஆலோசனை. சைவ சித்தாந்தம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது, சேவைக்கான அடையாளம். தனியார் பல்கலைக்கழகம் நடத்திய 6வது சைவ சித்தாந்த மாநாட்டில் வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு என்று ஜே.பி. நட்டா பேச்சு. Vanakkam. First of all, I will say Valaga Tamil, Valarga Tamil Nadu. Vanakkam. தன்னை கொலை செய்ய சிலர் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக மதுரை ஆதீனம் பரபரப்பு பேச்சு. மாநாட்டில் பங்கேற்க வந்தபோது அவரது கார் விபத்தில் சிக்கியதை சுட்டிக்காட்டி ஆவேசம். நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று. நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. தேமுதிகவில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்று முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி திட்டவட்டம். அதிருப்தி காரணமாக பிரேமலதாவுக்கு விலகல் கடிதம் எழுதியிருந்த நிலையில் மறுப்பு வீடியோ வெளியீடு. முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள். ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணித்தேன். உயிர் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் என்று கூறி கோவை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 6ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். வரும் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு. நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். முதுநிலை நீட் தேர்வு முறைகேடு புகாரில் கடந்த ஆண்டு 26 மருத்துவ மாணவர்கள் சஸ்பெண்ட். நீட் முறைகேடு தொடர்பாக சிபிஐ, தேசிய தேர்வு முகமை இணைந்து நடத்திய விசாரணையில் அம்பலம். அன்புமணியை மட்டும் முன்னிலைப்படுத்தி பாமக மாநாட்டு பாடல் வெளியிடப்பட்டதாக எழுந்த சர்ச்சை. ராமதாசுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய பாடலை வெளியிட்டது பாமக. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பாலியல் தொழில் கொடிகட்டி பறப்பதாக புகார். தனியார் விடுதியில் நடைபெறும் அத்துமீறல் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்சியில் தமிழக அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் 2வது நாளாக
தொடர் காத்திருப்பு போராட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்மி அடித்தும் ஒப்பாரி பாடல் பாடியும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். இன்று முதல் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றம். கோடை விழாவையொட்டி கோத்தகிரியில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய 13வது காய்கறி கண்காட்சி. காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை, காளை உள்ளிட்ட உருவங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். வந்தோம், சூப்பராக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. காய்கறியில் காளமாடு, அப்புறம் கிளிகெல்லாம் பண்ணது, அப்புறம் ஒரு மாடல்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளவர்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம தமிழரோட பண்பாட்டை வந்துட்டு பறைசாற்றுற விதமாக நம்மளோட ஜல்லிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. தென் அந்த கிளியெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்த அங்கோலா அதிபர் லோரென்கோவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுடன் துணை நின்ற அங்கோலா அதிபர் லோரென்கோவுக்கு நன்றி. தீவிரவாதம் மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா போன்ற பெரிய நாடுகளின் உதவியுடன் தங்களின் இலக்கை எளிதில் அடைவோம். இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் மேம்படும் என்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு அங்கோலா அதிபர் உறுதி.